ஒரு குட் நியூஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பாவை ரேப் பண்ணி போட்டாங்கள, அவனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் மார்னிங் தான் அந்த நியூஸ் பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு கோவம் என்னென்னா, அந்த பையனை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க போலீஸ்லாம் சேர்ந்து. எதுக்கு அவனை ஏதாச்சும் ஒரு நல்லது காரியம் பண்ணிட்டானான்னு தெரியல, அவனை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான், அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கின்னு போய் ஜெயிலெல்லாம் போட்டுறாதீங்க. அவன் 3 வேளை சாப்பிட்டு நல்லா தான் இருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு தண்டனை மட்டும் கொடுங்க. ஒரு மக்கள் சார்பாக வந்து நான் கேட்குறேன். அவனை வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைங்க. அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அது கொடுக்கட்டும். அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வலி அந்த அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப தெரியும். இப்போவாச்சும் தண்டனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இன்னும் நிறைய குழந்தைங்க சேஃபாக இருப்பாங்க. இந்த குழந்தை மாதிரி எத்தனையோ குழந்தைங்க ரேப் பண்ணப்படுறாங்க தான். ஆனால் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டுறாங்க. அது தெரியாமல் அப்படியே போயிடுது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் தைரியம் வரணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தண்டனையாக கொடுங்க.